அப்பா வேணாப்பா அப்பா ப்ளீஸ். ஏய் அப்பா சார். அப்பா ப்ளீஸ் அப்பா இந்தாங்க சார். சொன்னா கேளுங்கப்பா அப்பா ப்ளீஸ். ஏய் நீ எல்லாம் உள்ள கடந்து தண்டனை அனுபவிச்சாதான்டா உனக்கு புத்தி வரும். இன்ஸ்பெக்டர் கதவை திறந்து விடுங்க. என்னால இந்த செல்லுலாம் இருக்க முடியாது. நான் என் லாயர் கிட்ட பேசணும். கொடுக்கிற மரியாதையை காப்பாத்திக்கிட்டு சைலண்டா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்ஸ்பெக்டர் அப்பா யோ. அப்பா எல்லாம் உன்னாலதான்யா. என் புள்ள மனசை கலைச்சு அவனை வச்சு என் வீட்டு பொண்ணை கொல்ல திட்டம் போட்டிருக்க. இப்ப மட்டும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா நானே உன்னை ஏதாவது பண்ணிருப்பேன். அப்பா ப்ளீஸ் என்ன விட இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கப்பா. இவனுங்களை வெளியவே விடாதீங்க. அப்பா உள்ளதாச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலை பண்ண நினைச்ச பாவிங்க சார் அப்பா. இவனுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பா எடுக்கிறேன். சரிங்க சார். நீங்க கிளம்புங்க. ஓகே. அப்பா 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 ப்ளீஸ்ப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா. அப்பா அந்த ஏய். சொல்லி தான்ப்பா இந்த தப்ப பண்ணிட்டேன். நீயே அனுபவிடா. அப்பா அப்பா அவன் ப்ளீஸ் பேச்ச கேட்டல்ல, அதுக்கான பலனை அனுபவி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன்பா. இன்ஸ்பெக்டர் அப்பா. என்ன ஆனாலும் சரி இவனுங்க ரெண்டு பேரும் வெளிய விடாதீங்க. அப்பா, please பா, அப்பா. அடிச்சு கைய கால உடைங்க சார். அப்பா அப்பா ப்ளீஸ் பா என்ன டேய், விட சொல்லுங்கப்பா. போடா. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அப்பா பெரியப்பா பெரியப்பா வாங்க பெரியப்பா. வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. வாங்க உட்காருங்க. என்னாச்சு பெரியப்பா? என்னாச்சு பெரியப்பா? தேவிமா என்ன மன்னிச்சிருமா. மாமா முதல்ல நீங்க எந்திரிங்க மாமா. இப்படிப்பட்ட ஒருத்தனை பிள்ளையா பெத்தெடுத்து மன்னிச்சிருமா. பெரியப்பா என்ன நீங்க? பெரியப்பா எந்திரிங்க. தேவிமா என்ன மன்னிச்சிருமா. பெரியப்பா பெரியப்பா எந்திரிங்க பெரியப்பா. இதுக்கு காரணம் நான் தான். உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரியப்பா எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. பெரியப்பா எந்திரிங்க பெரியப்பா. பெரியப்பா சொன்னா கேளுங்க எந்திரிங்க பெரியப்பா. தேவி பாத்து. பெரியப்பா என்ன நீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு பெரியப்பா கேட்டுக்கிறேன். பெரியப்பா என்ன பெரியப்பா நீங்க? சுப்பிரமணி பண்ண தப்புக்காக நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்லம்மா இதுக்கெல்லாம் ஒரு வகையில நான் தாமா காரணம். அவன் நல்லாதாமா இருந்தான். அவன் இப்படி மாறுறதுக்கு முழுக்க முழுக்க நான் தாமா காரணம். நான் அவனை சரியா வளர்க்கல. ஆரம்பத்துல எனக்கு உங்க மேல இருந்த தப்பான அபிப்பிராயத்தை நான் அவன் மனசுலயும் ஆழமா விதைச்சிட்டேம்மா. என் தம்பி குடும்பமான உங்களை நான் எதிரிங்க மாதிரி பார்த்தம்மா. உங்களை எல்லாம் என் காலுக்கு அடியில போட்டு அடிமையாக்கணும்னு நினைச்சேன். அந்த ஈகோ, அந்த கோபம், கையால் என்னை எதிர்த்து பேசுறா.
என்னை எதிர்க்க தகுதி இல்லாதவெல்லாம் என்னை எதிர்க்கிறாளேன்னு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்து உங்க எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சதுதாம்மா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதுதான் இப்ப என் புள்ளைய கொலைகாரனாக்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஐயோ பெரியப்பா, சுப்பிரமணிக்கு யாருமா சொன்னது கயல் தப்பு, காமாட்சி தப்பு, இவங்க பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவாங்கன்னு? உங்களை தப்பு தப்பா அவன் மனசுல பதிய வச்சது யாருமா? இந்த பாவி நான் தானம்மா. நான் அவனை நல்ல விதமா சொல்லி வளர்த்திருக்கணும் இல்லம்மா. டேய், இது உன் சித்தப்பா குடும்பம்டா, மூர்த்தி உன் அண்ணன்டா, கயலு உன் கூட பிறந்த சகோதரி மாதிரி. அன்பு, ஆனந்தி, தேவி இவங்க எல்லாரும் நம்ம சொந்தம்டான்னு சொல்லி உங்க எல்லார் கூடயும் அவனை ஒற்றுமையா எல்லாம் இருக்க வச்சிருக்கணும். பெரியப்பா. அதை விட்டுட்டு உங்களை நானே அவனுக்கு எதிரியாக்கிட்டேனம்மா. இன்னைக்கு அவன் பண்ண காரியத்தை பார்த்துதான் நான் எவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. சத்தியமா நான் மனுஷனே கிடையாதுமா. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது வேணுமா? பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா பெரியப்பா, பெரியப்பா மாமா, பெரியப்பா, பெரியப்பா பெரியப்பா. நான் பண்ண தப்புக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பெரியப்பா, என்ன பெரியப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மனசுதாம்மா என்ன இன்னும் குற்ற உணர்ச்சி ஆக்குது. நான் எவ்வளவு கெடுதல் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு போய் நான் இவ்வளவு கெட்டவனா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது என் மேலேயே எனக்கு கோபமா வருதுமா. ஒரு மனுஷனாவும் நான் தோத்துட்டேன், ஒரு அப்பனாவும் நான் தோத்துட்டேன்மா. இல்ல பெரியப்பா, அப்பா இல்லைனாலும் காமாட்சி உங்க எல்லாரையும் நல்லா வளர்த்திருக்காமா. பிள்ளைங்க என்ன இப்படிதான் இருக்கணும்னு உங்களை பார்த்து கர்வமா நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கலாமா. என்ன பெரியப்பா? வருத்தப்படாதீங்க மாமா. மத்தவங்க பண்ற தப்புக்கு